சென்னை வியாசர்பாடி பகுதியில் 18 வயது இளைஞர் ஓட்டி வந்த கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் காரில் இருந்த 5 பேரும் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் தகவல் அறிந்து வந்த புளியந்தோப்பு போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் காரை ஓட்டி வந்த 18 வயது இளைஞரிடம் லைசென்ஸ் இல்லை என்பது தெரிய வந்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகையில் பைக்கில் அதிவேகமாக சென்று சுவற்றில் மோதிய விபத்தில் கல்லூரி மாணவர்கள் 2 பரிதாபமாக உயிரிழந்தனர். நாகை ஆரியநாட்டு தெருவைச் சேர்ந்த நிவேந்தன், பாலமுருகன் ஆகிய 2 அக்கரைப்பேட்டையிலிருந்து வீட்டிற்கு பைக்கில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது அதிவேகத்தில் சென்ற அவர்களது இருசக்கர வாகனம் நிலைத்தடுமாறி ரயில் நிலையம் செல்லும் சாலையில் உள்ள சுவற்றின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த நிவேந்தன், பாலமுருகன் 2 மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே பட்டியில் இருந்த ஆடுகளை தெருநாய்கள் கடித்ததில் 14 ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன. விஜயகுமார் என்பவர் ஆடு, மாடு உள்ளிட்ட கால்நடைகளை வளர்த்து வருகிறார். ஆற்றின் கரையோரம் உள்ள ஆட்டுப்பட்டியில் இருந்த ஆடுகளை அப்பகுதியில் சுற்றித் திரியும் தெருநாய்கள் கடித்ததில் 14 ஆடுகள் உயிரிழந்தன. காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சென்னிமலை சுற்று வட்டாரங்களில் தொடர்ந்து கால்நடைகளை தெருநாய்கள் கடித்து வருவது அதிகரித்து வரும் நிலையில் தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.